ஹலோ காய்ஸ், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த இன்ஸ்டாகிராம் காதல். கிட்டத்தட்ட அந்த பர்சனுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 பசங்களும் இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருந்துமே இன்ஸ்டாகிராம் மூலயமா ஒரு ப்ரைவேட் காலேஜில் வேலை பார்க்குற ஒரு பேராசிரியர் வந்து காதலிக்கிற மாதிரி காதலித்து 1.5 சவரன் நகையை வந்து பறிச்சிருக்காங்க. அது இப்போ வெட்ட வெளிச்சமாக வந்து போலீஸார் விசாரணை தெரிய வருது. என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒவ்வொரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறதும் அவேர்னஸாக இருக்கணும். பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம என்றைக்குமே கொடுக்குறது. பெண்களாக இருக்கட்டும், சமூகத்தினுடைய நல்லதுக்காக நம்ம வீடியோ என்றைக்குமே பப்ளிஷ் பண்ணுவோம். இது மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் அவேர்னஸாக இருங்க அப்படிங்கிறது தான். நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தமிழரசன் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ்லாம் ஆகிடுச்சு. 2 பசங்க இருக்காங்க, ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இந்த தமிழரசன் அப்படிங்கிற பர்சனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலயமா பழகின ஒரு பேராசிரியர் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடந்த கதை தான். ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நம்பி ஏமாறுவீங்களே, அதுக்கான ஒரு அவேர்னஸான வீடியோ தான். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ இந்த டெக்ஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே விழுகிறது தானே. ஓகே, அது மாதிரி காதலில் விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து இந்த காதல் நெருக்கமாக இருந்திருக்கு. ஓகே, ஒரு கட்டத்தில் நிறைய முறை வந்து வீடியோ கால்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் எப்பப்போல்லாம் அந்த பொண்ணுக்கிட்டலாம் பணம் கேட்குவான் இந்த பர்சன் தமிழரசன், அப்பப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம காதலனுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவில் கேர் எடுத்துக்கல. ஒரு இடத்துல இதே போல் வீடியோ கால் ரெகுலராக பார்க்க போடும்பொழுது ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுடைய கழுத்தை பார்த்துருக்கான். கழுத்தில் 1.5 சவரன் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நகை போட்டிருக்காங்க. நிறைய நகை போடும்போது அவனுக்கு கண்ணில் நம்ம வந்திருக்கு. ஆல்ரெடி பணம் தான் வாங்கியிருக்கானே, இந்த பொண்ணு கூட பெரிய அளவில் கேர் எடுத்துக்காமல் நம்ம ஹஸ்பண்டுங்கிற மாதிரி தான் காதலன் ஆக போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பெரிய அளவில் கண்டுக்கல. சம்பவத்தில் சரி நம்ம எப்படியோ அடிச்சிடணும் அந்த 1.5 சவரன் நகையை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் லவ், புரிஞ்சுக்கோங்க, அடிச்சுன்னு சொல்லிட்டு புலிவாய் அந்த கிராமம் பக்கத்தில் வந்து வந்தவாசி எடுத்த புலிவாய் கிராமத்தில் அந்த பொண்ணை தனியாக அழைச்சிட்டு வந்து பேசுகிறான். ஓகே, பேசப்படும் பொழுது எப்படி செட்டப் பாருங்கள். அருண்குமார், ராஜேஷ், சுந்தர் அப்படிங்கிற இந்த ஒரு 3 பர்சன் வராங்க. வந்து அப்படியே கொள்ளையடிக்கிற மாதிரி, கொள்ளையடிக்கிற மாதிரி அவன் இந்த பர்சனை வந்து தாக்கிட்டு அப்படியே அந்த நகையை பறிச்சுட்டு போகிற மாதிரி போயிருக்கானோ. உடனே வந்து இந்த வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்களா, அங்கே போய் இந்த பர்சனும் தமிழரசன் அப்படிங்கிற பர்சனும் அந்த லேடியும் வந்து போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கப்படும்போது திருடனுக்கு தோல் கட்டின மாதிரி கம்முன்னு இருக்கும் இல்லையா, மாட்டிட்டான். எப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சிசிடிவிலாம் அனலைஸ் பண்ணுவாங்கள்ல, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தமிழரசன் இந்த 3 பர்சனுடைய இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தது, எப்படி பிளான் பண்ணி போட்டு ஸ்கெட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுனது சிசிடிவியில் கவர் ஆகிருக்கு. எங்கே ஒரு இடத்துல சிசிடிவிலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. கண்டிப்பாக மாட்டிக்கிட்டான். அப்புறம் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயத்தில் விசாரிக்கும்பொழுது உண்மை வந்து வெளியே வருது. அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான், இந்த மாதிரி நகைக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த காதல் அப்படிங்கிறது சும்மா பணம் தாங்க. இந்த காலத்துலலாம் காதலுங்கிறது சும்மா அரேஞ்ச் மேரேஜ் நீங்கள் பண்ணுறீங்களோ, லவ் மேரேஜ் பண்ணுறீங்களோ, அது உங்கள் விருப்பம், அது உங்கள் கான்செப்டு. அதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது மாதிரி நிறைய நடக்குது. யங்ஸ்டர்ஸு அந்த ஏஜ், குறிப்பிட்ட ஏஜில் யாருமே கேட்காது, எது சொன்னாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஹார்மோன் அந்த மாதிரி அந்த ஏஜில் அப்படி தான் இருக்கும். இப்போ இது அனுபவம் இருக்கிறவங்க சொல்கிறவங்க ஏற்றுக்காது, ஆனால் அனுபவப்படுவீங்க பாருங்கள், அடிபடும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். இது மாதிரி இன்ஸ்டாகிராம் காதலில் கண்டிப்பாக விடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.